இந்த வீடியோவில் 5 தரமான விண்டோஸ் 10 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் இருக்குது, இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு என்ன பண்ணுவீங்க? காலங்காலமாக ஒன்று ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க, அப்படி இல்லை அப்படின்னா Ctrl+C Ctrl+V போட்டு பேஸ்ட் பண்ணுவீங்க. அதானே தெரியும். இப்போது இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபைல் வேணும் அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இந்த சைடு இழுத்து மட்டும் வைங்க. இழுத்து வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே காப்பி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை இப்படி ட்ராக் பண்ணி இழுக்கிறீங்களோ அந்த தடவை உங்களுக்கு ஃபைல் வந்து காப்பி ஆகிக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மவுஸை ட்ராக் பண்ணி இழுங்க. அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அத்தனை தடவை வந்து அந்த ஃபைல் வந்து காப்பி ஆகி பேஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த எல்லா ஃபைலுமே அப்படியே எனக்கு காப்பி ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இழுங்க. அவங்க எத்தனை ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களோ அத்தனை ஃபைலுமே திருப்பி அப்படியே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகும். எப்படி? சரி, இது ஃபஸ்ட்டு ட்ரிக். செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போது இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? டாஸ்க் பாரில் நம்மளை முக்கியமானது மட்டும் நான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இதுக்கு சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னா, விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இதுதான் சீரியல் நம்பர். சரிங்களா? இப்போ நீங்கள் விண்டோஸ்+1 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இருக்கிறது ஓப்பன் ஆகும். விண்டோஸ்+2 பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்டில் என்ன இருக்கோ அது ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இப்போ நான் விண்டோஸ்+2 அமுக்குறேன். விண்டோஸ்+2 அமுக்குனீங்க அப்படின்னா செகண்ட் என்ன இருக்கோ அது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி விண்டோஸ்+1 அமுக்குனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அது ஓப்பன் ஆகும். கீழே வந்து நீங்கள் எத்தனை டாஸ்க் பாரில் எத்தனை இது பின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து விண்டோஸ் ப்ளஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து எத்தனை இடத்துல இருக்கோ அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? அடுத்து மூணாவது ட்ரிக் என்னென்ன அப்படின்னா, நேராக வந்து ஒரு செட்டிங்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா, பிசியிலேருந்து நேராக செட்டிங்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய் செட்டிங்ஸ்குள்ளே போகணும். அப்படி தானே எல்லாரும் போவோம். இப்போது அது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, Windows+I ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நேராக வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக போயிடும். Windows+I போட்டிங்க அப்படின்னா நேராக செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இது ஃபுல்லாக அட் டயத்தில் ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த இதில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேராக அடுத்து எக்ஸலில் போகணும் அப்படின்னா நீங்கள் போய் மவுஸை வச்சு கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு ஜஸ்ட்டு ஆல்ட் டேப் அடிச்சுட்டு வேறு டேப் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே போகணுமோ அந்த இடத்துல அந்த கர்சர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்களா? அடுத்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எத்தனை ஃபைல் வேணும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டத்தில் ஒரு செகண்டில் வந்து டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் இத்தனை ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இப்படி ஒன்றா மினிமைஸ் பண்ணி டெஸ்க்டாப் போகணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு சிம்பிள் ஷார்ட்கட்டு Windows+D, அதாவது ABCDயில் அந்த D ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நேராக டெஸ்க்டாப் போயிடும். திருப்பி D போட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபைல் ஆட் இடத்துல ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு ட்ரிக். அடுத்த ட்ரிக் என்ன அப்படி, விண்டோஸ் 10 மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஜஸ்ட்டு இந்த ஃபைல் இந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி சைடில் இப்படி விட்டீங்க அப்படின்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல் இங்கிட்ட வந்துடும். இங்கிட்ட நம்ம மொத்தம் வச்சுருக்க எல்லா ஃபைலுமே இந்த சைடில் வந்துடும், மேலே கீழே. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.